கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசி செகண்டில் வந்துட்டு நம்ம ரமேஷ் வந்துடுறாரு. ஸோ அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் மேலே தான் பழி எல்லாமே விழுகுது. ஸோ இவரை மண்டபத்திலேருந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் மேலே பழியை போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்துருது ரேவதிக்கும் ரமேஷ்க்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம கார்த்திகை எல்லாருமே ரொம்பவே தப்பாக பேசுவாங்க. எதனால இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார் நீ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கார்த்திக் அந்த மண்டபத்தில் இருந்த திங்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக போகிறாங்க. கால் பண்ணி சொல்கிறாங்க மண்டபத்தில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த சாரீ இருக்குது. அந்த குழந்தை சொன்னாங்க இல்லையா அந்த பொண்ணு, ஸோ இந்த கலரில் தான் சாரீ கட்டிக்கிட்டு வந்த ஒரு அம்மா தான் என்ன கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே அடிப்படை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஒரு சாரியை பார்க்குறாங்க நம்ம கார்த்திக். சாரியை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியுடைய மாமா அக்காவுடைய ஹஸ்பண்ட், ஸோ அவங்க வராங்க ரூம்குள்ளே. என்ன இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வராங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீ அந்த மண்டபத்தில் நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாச்சும் என்ன நம்புறீங்களே அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னப்பா ரொம்ப பல்காக யோசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதாவது அன்னைக்கு மண்டபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அந்த ஒரு சின்ன டாக்டரோட பொண்ணுக்கு அடிபட்டுச்சுல கையில். ஸோ அந்த பொண்ணு அடிபட்டது வேணுன்ட்டே இல்லை, ஏதோ ஒரு தவறுதலாலையும் இல்லை, அதை யாரோ செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு ஒரு ஒரு கலர் சொன்னாங்க, அந்த கலரில் சாரீ கட்டியிருந்த ஒரு அம்மா தான் அவங்க கையை பிடிச்சி அந்த ஃபேனுக்குள்ளே விட்டாங்க. ஸோ அப்படி வேணுன்ட்டே அவங்க என் கையை பிடிச்சி அடிப்படை வச்சாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னான். அந்த கலர் சாரியே இப்போ என்கிட்ட இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த பொருளெல்லாம் மண்டபத்து ஓனர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி காட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட மாமா அந்த சாரியை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த சாரி யார் கட்டியிருந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம மகேஷோடைய ஆள் தான் கட்டியிருந்தாங்க. அதாவது அண்ணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, மாயா. ஸோ அவங்க தான் கட்டியிருந்தாங்க. அப்போது இவருக்கு உண்மை தெரியுது. அப்போது யார் இதை கட்டியிருந்தேன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. கார்த்திகிட்டையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக கார்த்திக் கிளம்புறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இவ்வளோ நாளாச்சு போய் பார்க்கல, நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு அடிபட்டது வேணுன்ட்டே, அதாவது ஒரு கவனக்குறைவால் இல்லை, யாரோ வேணுன்ட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்றாங்க. ஆமாம், அந்த பொண்ணுக்கு இப்படி ஆனது அது கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கரமான தண்டனையாக தான் இருக்கும். அது யாருன்னு மட்டும் என் ஆதாரத்தோட நிரூபி அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட.